ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவரோட அந்த எண்டு அந்த நம்ம வால் பிளாக்ல போயிட்டு ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பழைய வண்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் நட் கொடுத்துருப்பாங்க. உள்ள அந்த போல்டு மாதிரி இருக்கும், உள்ளே தள்ளி விட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்துட்டு சேஃப்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த முனையில் வந்துட்டு கட் ஆயிடுச்சுங்க. அதை வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றுங்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட சொன்னோம்னா ஸ்டாக் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எமர்ஜென்சிக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை. இங்கேருந்து கடைக்கு போகிறதா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகும். அதுக்காக எமர்ஜென்சிக்கு இப்போ வந்துட்டு கட்டுக்கம்பி போட்டு கட்ட போகிறோம். அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக அந்த ஹைப்புன்னு ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டுருங்க, ஹைப் கொடுத்துருங்க. ஓகே, சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலோட இது கட் ஆகி போச்சுங்க. பாருங்க, அந்த சைடில் ஒரு கிளாம்பு மாதிரி ஒன்று வரும், அந்த இது ஒன்று கட் ஆகி அப்படி இருக்கணும். இல்லை, அந்த இது கட் ஆகிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல லாக் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அமுத்தி விடுற மாதிரி உள்ளே சொறி விட்டு இதை அமுத்தி விட்டால் லாக் ஆயிரும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆகிருச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு என்ன தெரியுமா பண்ணணும், கட்டுக்கம்பி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. இந்த கட்டுக்கம்பியும் ஆணி போட்டு டைட் பண்ணுறதுக்கு படியும். ஓகே, உள்ளே போட்டாச்சு. கட்டு கம்பி ஆணி எடுத்து போட்டு அதில் இறுக்கி கட்டணும். ஆணியை போட்டு டைட் பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டு டைட் வச்சு விட்டுறேன். அதுக்கப்புறமா ஒன்று பார்க்கலாம். கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். 2 லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இது காட்டினல்ல, அதுக்கு இடையில கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக போட்டு முறுக்கணும்னா டைட் ஆயிரும். அந்த பாலுக்கு கீழே ஒரு சுத்த வர மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது வராது, இருந்தாலும் சேஃப்டிக்கு நல்லா போட்டு விட்டு நல்லா போட்டு கட்டி விட்டேங்க. சேஃப்டிக்கு இன்னொரு கம்பி போட்டுக்கலாமான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக் வந்துட்டு கைப்பட்டு தெரியாமல் ஆஃப் ஆகிருச்சுங்க. அதனால் வந்துட்டு வாய்ஸ் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கம்பி கட்டி முடிச்சாச்சு. இப்போ 2வது கம்பி வந்துட்டு கட்டிகிட்ருக்குறேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி முடிச்சாச்சுங்க. கட்டி முடிச்சுட்டு பாருங்கள், கட்டு கம்பி 2ம் தெரியுது. இப்போ வந்துட்டு லிவரை வந்துட்டு ஆட்டி பார்க்குறேன். ஆக்சுவலாக நல்லா ஸ்ட்ராங்காக 2 டபுள் கம்பி போட்டு கட்டியாச்சுங்க. அந்த கட்டு கம்பி துருப்பிடிச்சி கட்டாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கம்பி போட்டு கட்டியாச்சு. மைக் வேறு ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆணி அப்படியா எல்லங்கி போட்டு டைட் வச்சுட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக தற்காலிகமாக எமர்ஜென்சிக்கு போட்டாச்சுங்க. ஓனர்கிட்ட எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சொன்னோம்னா உடனே அடுத்த செகண்ட் வாங்கிட்டு வந்துடுவோக்கில்.
அது போட்டு டைட் வைக்கும்போது கரெக்டாக பார்த்து பொசிஷனில் டைட் வைக்கணுங்க. ஏன்னா அடுத்து எனக்கு எங்கேயுமே இடிக்காமல் இருக்கணும். லிவரில் ஒரு இடத்துல தட்டும் ஒரு சில டைம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணி தான் கடைசியில் டைட் வைக்கிறப்ப டைட் வைக்கணும். இந்த கவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு வைக்கணும். பழைய மார்க் இருக்குது பாருங்கள், அந்த மார்க்லேயே வச்சு டைட் வச்சு விட்ருவோம். அது கரெக்டான பொசிஷனில் இருந்தது. 4 mm எல்லங்கி ஸ்க்ரூ இதை கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருங்க. சப்போஸ் ஜேசிபி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் ஷோரூமில் பார்ப்பீங்கள்ல, அதை அப்படியே ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். இடையில கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓனர்கிட்ட சொன்னால் 1க்கு 2 வாங்கிட்டு வந்துடுவாப்பில். ஓகேங்க, அவ்வளோதாங்க, டைட்டு வச்சாச்சு. ஓகே, ஸ்டெபிலைசரோட லிவர் கட்டு கம்பி இன்னும் 1 தான் பேலன்ஸ் இருக்குது. 4 எடுத்துகிட்டு வந்தேன், 1 மிஸ் ஆயிடுச்சு. 2 போட்டு அது இப்போதைக்கு பிரச்சனை வராதையும். ஒரு 6 மாதத்துக்கு கம்பி எடுத்து போகிற வரைக்கும் ஸ்டாக் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் ஓனர்கிட்ட சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான், இனி வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஹைப்பு மறந்துடாதீங்க, லைக்கும் கொடுத்துருங்க பிடிச்சிருந்தா. ஓகேங்க, இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். பார்த்து சுதனமாக விட்டுங்க. டேக் கேர், பாய்.